அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 3 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் நாளைய தினம் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வட தமிழ்நாடு மற்றும் அதனை ஒட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் மேல் நிலவக்கூடிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக இந்த மழைக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. தென் மாவட்டங்களில் இந்த மழைக்கான வாய்ப்புகள் நிலவுதான் சொல்லப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக தென்காசி, திருநெல்வேலி மாவட்டத்துடைய மலைப்பகுதிகள், கன்னியாகுமரி மாவட்டம் ஆகிய 3 மாவட்டங்கள்ல நாளைய தினம் நவம்பர் 11ஆம் தேதி ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அதன் பிறகாக 12ஆம் தேதி ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்துடைய மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை என்ற மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய 13ஆம் தேதி மேற்கு மாவட்டங்களில் நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகள், திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகள், தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய 5 மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மழைக்கான வாய்ப்பு என்பது நமக்கு நவம்பர் மாதத்தில் பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தும் அளவில் இருக்காது என கூறப்பட்ட நிலையில 14ஆம் தேதி உருவாகக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கு பிறகாகத்தான் தமிழகத்திற்கு மழைக்கான வாய்ப்பு சற்று பரவலாக ஏற்படும் எனவும், தற்போது ஓய்ந்த நிலையில் இருக்கக்கூடிய வடகிழக்கு பருவமழையுடைய தீவிரத்தன்மை சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் நவம்பர் 14ஆம் தேதி உருவாகக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பின்னரே வலுப்பெறும் எனவும் சொல்லப்பட்டிருக்கின்றன. சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.